குட் ஈவினிங் சார். வெல்கம் டு ஏரியல் ரூட் பாட்காஸ்ட். குட் ஈவினிங் மிஸ்டர் பிரபு. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து ஒரு லீடிங் டெக்கரேட்டிவ் லைட் ஷாப் வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். இது எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணீங்க? எதனால உங்களுக்கு இந்த ஐடியா வந்திருக்கு டெக்கரேட்டிவ் லைட் ஷாப்ன்ற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு? நாங்கள் வந்து இந்த ஃபார்ம் ஆரம்பித்து 2017 ஆரம்பித்தோம். திருச்சியில் இப்போ எடுத்துட்டிங்கன்னா அந்த டெக்கரேட்டிவ் லைட்ஸ் ப்ளஸ் ஆர்கிடெக்சர் லைட்டிங்கோட அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட் அப்போ தான் எல்இடி இனோவேஷன் ஸ்டார்டிங் ஆன டைம். அதனால் கொஞ்சம் நம்ம இது மாதிரி புது ப்ராடக்ட்லாம் போகணுன்னா நீங்கள் சென்னை, பெங்களூர் தான் போகணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம ஊரில் கொண்டு வரணுன்ற ஒரு இனோவேஷனுக்காக தான் நாங்கள் இதை கொண்டு வரணும். சூப்பர் சார். ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமரை பிடிக்கிறது ஒரு புது பிஸ்னஸ் புது ஐடியாலன்றப்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா ஹை பேயிங் ஹை கஸ்டமராக இருப்பாங்க உங்களோட இந்த ஃபீல்டு ஓரியன்டாக இருக்கவங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஒரு இன்ஜினியர், ஒரு ஆர்கிடெக்சர் தான். அவங்கள்ட்ட நம்ம எங்களை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ப்ராடக்டை பற்றிலாம் டெமோ பண்ணோம். அதுக்கப்புறம் அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணவும் அவங்களுக்கு பிடிச்சி போய் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எப்படி உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் சேல்ஸுக்கோ சர்வீஸ்க்கோ எப்படி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு? நீங்கள் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நீடுன்னு கேட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் அது இல்லாமல் ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸ் சப்போர்ட்டும் பண்ணுறோம். வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமும் நாங்கள் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுறோம். ரெகுலர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். ஸோ இப்போ கஸ்டமர் ரிட்டன்ஷனுக்கு என்ன பண்ணுறீங்க? ஏன்னா உங்களுக்கு ரிட்டன்ஷன் கஸ்டமர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, நியூ கஸ்டமர்ஸ் தான் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ ரிட்டன்ஷன் கஸ்டமருக்கு என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன யூஸ் பண்ணுறீங்க அவங்கள சஸ்டெயின் பண்ணுறதுக்கு? அவங்கள சஸ்டெயின் பண்ணுறதுக்கு புது புது ப்ராடக்ட் நாங்கள் கொண்டு வர்றோம். ப்ளஸ் அது இல்லாமல் பழைய ப்ராடக்ட் வந்து அவுடேட்டட் ப்ராடக்ட் இருந்தாலும் அதுக்கு உண்டான சர்வீஸ் சப்போர்ட்டும் சரி. அந்த ப்ராடக்ட் வந்து இன்கேஸ் ஃபெயிலியர் ஆனால் அது திரும்ப அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக கம்பெனிலேருந்து அரேஞ்ச் பண்ணுறதும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ காம்படிட்டர்ஸில் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, இப்போ திருச்சியில் வந்துட்டாங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ அவங்க இதில் நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக நிற்பீங்க? நாங்கள் யாரையும் காம்படிட்டராக நினைக்கிறது இல்லை. நாங்கள் எங்களோட ப்ராடக்டை நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் நிறைய பேர் ஃபீல்டுக்கு வந்தால் தான் நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து நிறையா பேர்கிட்ட போய் ரீச் அவுட் ஆகும். ஒரே ஒருத்தர் மோனோபொலியாக எல்லாமே சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறது தப்பானது. ஓகே சூப்பர். ஸோ இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது ப்ராடக்டை சேல் பண்ணுவீங்களா, இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சேல் பண்ணுவீங்களா? அவங்க நீடை பொறுத்து சேல் பண்ணுவீங்களா, இல்லை பட்ஜெட்டை வச்சு அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி கொடுப்பீங்களா? நீங்கள் முதல் ப்ராடக்ட் வந்து நாங்கள் குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுவோம். அந்த குவாலிட்டியான ப்ராடக்டில் அவங்களுக்கு என்ன நீடோ அதை மட்டும்தான் கொடுப்போம். எக்ஸஸாலாம் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காகலாம் கொடுக்கறதில்ல. சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வந்துருச்சு, டூப்ளிகேட்ஸும் இருக்கும். ஸோ அதை எப்படி கஸ்டமருக்கு ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட ப்ராடக்டை ஹைலைட் பண்ணி கொடுக்குறீங்க? ஏன்னா ஆன்லைனில் செக் பண்ணுவாங்க, ஸோ அங்கே காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். உங்களோட இதில் வரும்போது பிராண்டடாக யூஸ் பண்ணுறதுனால அது காஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு எப்படி அதை புரிய வச்சு நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸில்? நாங்கள் மோஸ்ட்லி பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் கொடுக்குறோம். அதுவும் 2 இயர்ஸ் சர்வீஸ் 2 இயர்ஸ் வாரண்டி உள்ள ப்ராடக்ட் தான் கொடுக்குறோம். அந்த ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு நார்மல் லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்டையும் எங்கள்கிட்ட கம்பெனி ப்ராடக்டையும் ரெண்டையுமே நாங்கள் வந்து அவங்களுக்கு டெமோ பண்ணுவோம். அதோட குவாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறீங்க, ஸோ அதனால அவங்களுக்கு சேல்ஸ் ஈஸியாக போகுது. எஸ். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் பிளான் பண்ணுறீங்களா எக்ஸ்டென்ஷனுக்கு, பிஸ்னஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு? இருக்கிற பிரான்ச்சஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அது முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக அதர் சிட்டிஸ்லாம் பிளான் பண்ணுவோம். இப்போ எங்கெங்கே இருக்குது திருச்சி தவிர உங்கள் பிரான்ச்சு? திருச்சி மட்டும்தான் இப்போதைக்கு மெயின் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே சூப்பர். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க பிஸ்னஸில் ரீச் பண்ணுறது கஸ்டமர்ஸ்க்கு? நாங்கள் மார்க்கெட்டிங் வந்து வெளியில் போய் நிறையா ப்ராட்காஸ்ட் பண்ணுறதில்ல. எங்கள்கிட்ட இருக்கிற ரெகுலர் கஸ்டமரே என்ன பண்ணுறாங்க, அவங்களே பை வேர்ட் ஆஃப் மவுத் வந்து அடுத்தடுத்த ரெஃபரலில் அவங்களே கஸ்டமர் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. புது புது ப்ராடக்ட் வேணுன்றவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்களை தான் ரெஃபர் பண்ணி சர்ச் பண்ணி வர்றாங்க.
மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட் புது ப்ராடக்ட் கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக எங்கள்கிட்ட நாங்கள் அப்டேட் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ரெகுலராக கஸ்டமர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. தேங்க்யூ. என்னென்ன பிராண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபிலிப்ஸ் பண்ணுறோம், டெரான் பண்ணுறோம், ஏஎல்டி பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. மல்டி பிராண்ட்ஸ் பண்ணுறனால எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. இப்போ வந்து மல்டி பிராண்ட்ஸ் பண்ணுறீங்க, நல்ல குவாலிட்டி கொடுக்குறீங்க. ஸோ அதை வந்து எப்படி பீப்புள் உங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ரெஃபரன்ஸ் மூலியமாவா? நாங்கள் கொடுக்குற சர்வீஸு ப்ளஸ் அதோட ப்ராடக்ட் வந்து பெட்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நீடு என்னவோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுனால அவங்க அகைன் அண்ட் அகைன் எங்களை ஃபாலோ பண்ணி வராங்க. டைம்லி டெலிவரி இதெல்லாம் கரெக்டாக அந்த சர்வீஸ் எப்படி? நாங்கள் ப்ராம்ப்ட் டெலிவரி தான். ஒரு சில ப்ராடக்ட் வந்து அவைலபிளில் இருக்கிறத உடனே சப்ளை பண்ணிடுவோம். ஒரு சில ப்ராடக்ட் வந்து டைம் கேட்டுக்குவோம். 2 days 3 days டைம் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டெலிவரி பண்ணிடுவோம். ஃபைனலாக உங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷனும் உங்கள் நம்பர் சொன்னீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் உங்களை ரீச் பண்ண பார்க்குற எல்லாத்துக்கும். எங்கள் ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாலை ரோட்டில் இருக்கு. கீழே வந்து லிங்க்ல எங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் எங்களோட இன்ஸ்டா பேஜஸும் அதில் இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்தர் மோர் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. Thank you.